அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த எபிசோடில் பேக் ஏக், முதுகு வலி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 டீகேட்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் முதுகு வலி என்பது 40-50 வருடங்களை தாண்டியவர்களுக்குத்தான் ஒரு சிலருக்கு எப்பாவது வரும். ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த கடின உழைப்பு, அது ஒரு வேலை பளுவோடு சேர்ந்த கடின உழைப்பு. டெய்லி ரொட்டீனாக அதையவே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் வர வாய்ப்பு இருந்தது. மேலும் இந்த 40-50 வயதில் இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதர்களை வைத்தே அந்த வேலைகளை செய்தார்கள். சில நேரங்களில் மனிதர்கள் பற்றாக்குறை அல்லது ரொம்ப பளு அதிகமாக இருக்கிறதுன்னா, அவங்க கூட இருந்த அனிமல்ஸ், ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ் கூடவே வாழும் இல்லைங்களா, அவங்களையும் வைத்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் மெஷின்ஸ் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக பிரபலமாக வந்ததுக்கப்புறம் மனிதனுடைய உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இந்த ஜெனரேஷனில், இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுக்கு மட்டும், வயதானவர்களுக்கு மட்டும் இந்த பேக் ஏக் வராமல் சின்ன டீனேஜாக இருக்கிறவங்களுக்கே பேக் ஏக் வருது. அந்த பழங்காலத்தில், அதாவது ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கள நிற்க சொன்னால் கூட நின்று கூடவே அந்த வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு சதையும் சரி, போனும் சரி, இந்த பெயினை டாலரேட் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. இந்த எபிசோடில் பேக் பெயின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, வகைகள் என்னென்ன, மேலும் இந்த அனாட்டமின்னு சொல்கிற இந்த உடற்கூறியல், அதாவது பின்னாடி என்ன அனாட்டமி ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த எபிசோடில் பார்ப்போம். இந்த பேக் ஏக் அல்லது முதுகு வலி, பெயின் அப்படிங்கிறது ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். அது எதை வச்சு நம்ம அந்த 3 டைப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த பெயினுடைய, வலியினுடைய இன்டென்சிட்டி, அதாவது அதனுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சும், ரெண்டாவது அந்த பெயினுடைய டியூரேஷன், எவ்வளவு நாள் அந்த பெயின் அந்த நபருக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பிரிக்கலாம். அக்யூட், சப்அக்யூட், க்ரானிக். இந்த முதல் டைப் இந்த அக்யூட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். இது எப்படின்னா, சடனாக வரும், வந்துட்டு ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தானே சரியாயிடும், அல்லது சில மாத்திரைகள் சாப்பிட்ற சமயத்தில் அது குறைஞ்சிடும். இது அக்யூட்டாக போயிடுறது. அடுத்ததாக சப்அக்யூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, இங்கே பெயின் வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அந்த பெயின் போயிடும், மறுபடியும் வரும், அதே இடத்துல வரும், அதே மாதிரி இன்டென்சிட்டி, அதே மாதிரி ரேடியேஷன், அதே மாதிரி பெயின், சிமிலர் பெயின், திரும்பி போயிடும், ஒரு இன்டர்வல் விட்டு விட்டு வரும். இது சப் அக்யூட் அப்படின்னு சொல்கிறது. மூன்றாவதாக க்ரானிக். இந்த க்ரானிக் அப்படின்னா ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும். பேஷண்ட் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு பெயின் விடாமல் இருந்துகிட்டே இருக்குது சார், 10லிருந்து 12 வாரங்கள் வரைக்கும் கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு இருக்கிறப்பே அது இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த க்ரானிக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறது. முதுகு வலியினால் ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, முதுகனுடைய உடற்கூறு எப்படி இருக்குது, அதாவது அனாட்டமி ஆஃப் தி பேக், அதை பற்றி நாம் பார்ப்போம். முதுகு பகுதி அனாட்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தலையிலிருந்து
கழுத்தாக அப்படியே கன்னியூ ஆகும். அடுத்தது மேல் முதுகு, கீழ் முதுகு, அப்புறம் சேக்கரம் அப்படின்ட்டு கீழே வரைக்கும் வரும். இந்த கழுத்து பகுதி தலையிலிருந்து அப்படியே கன்னியூ ஆகிறப்போ அதுக்கு பேர் வந்து செர்விக்கல். அது கொஞ்சம் முன்னாடி போன மாதிரி ஒரு இருக்கும். அப்படி தான் அந்த கர்வ். இப்போ கழுத்தையே வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி பின்னாடி இருக்கும். அது வெர்டிப்ரா அப்படி கொஞ்சம் முன்னாடி போன மாதிரி. அடுத்தது தொராசிக். இந்த தொராசிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்த மாதிரி அந்த தொராசிக் வெர்டிப்ரா இருக்கும். அடுத்தது அந்த கீழ் முதுகு, அது அந்த அப்படி தொராசிக் அப்படியே வந்து முன்னாடி வந்து லம்பார் அப்படிங்கிற பேரில் இருக்கும். அடுத்ததாக வந்து சேக்ரம் அப்படின்ட்டு அந்த லம்பாருக்கு அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்த மாதிரி இருக்கும். இந்த கர்வ் வந்து ஒரு அளவான ஒரு கர்வாக இருக்கும். முன்னாடி அவரை கொஞ்சம் பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துட்டு அவர் அப்படி பின்னாடி போகிற மாதிரி. சர்விக்கல், தொராசிக்கு, லம்பார், இது சேக்ரம். இதை இந்த சர்விக்கலை வந்து காமனாக வந்து எல்லோரும் ஒரு ஷார்ட் ஃபார்மில் சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. C1, C2, C3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. தொராசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து T1, T2, T3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. லம்பார் அதே மாதிரி வந்து L1, L2 அந்த மாதிரி. சேக்ரம் அதே மாதிரி 1, 2, 3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நேம் வந்து காமனாக இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து வெர்டிப்ரா அப்படிங்கிறது. இந்த வெர்டிப்ராவுக்கு சைடில் உள்ள எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு வெர்டிப்ரா அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த வெர்டிப்ரா வந்து ஒன்றின் மேல் ஒன்றா ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கும். அப்படி உட்கார்ந்துருக்கிறதுக்கு இடையில ஒரு குஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. அதுக்கு பேர் வந்து இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். ஷாக் அப்சார்பர்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நம்ம குதிக்கிறப்போ, தாண்டுறப்போ, ப்ரெஷரை தாங்கிறதுக்கு, டென்ஷனை தாங்கிறதுக்கு நடுவில் வந்து இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து குஷன் மாதிரி என்ன குதிச்சாலும் அது வந்து நம்மளை தாங்கி பிடிக்கிறது அதுதான். இதுதான் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இப்போ இந்த வெர்டிப்ராவை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு அவுட்டர் ஷெல் இருக்கும், நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் எதுக்கு அப்படின்னா மூளையிலிருந்து கீழே நரம்புகளை சப்ளை கொடுக்குற அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து வெர்டிப்ராவின் உள்ளே இருக்கிற ஹோல் வழியாக அப்படியே கீழே இறங்கும். ஏன் அந்த ஸ்பைனல் கார்ட் அந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த நரம்பு மண்டலம் மூளையிலிருந்து வர்றதை ப்ரொட்டக்டடாக நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போன் வந்து ஒரு ஹோலை உண்டாக்கி அதுக்குள்ளே இதை கீழே இறக்குது. அது ஒரு ப்ரொட்டெக்ஷனுக்காகத்தான். இது வந்து ஸ்பைனல் கார்ட், நரம்புகள் எல்லாமே அது உள்ளே இருக்குது. அடுத்ததாக வந்து மசில்ஸ், நமக்கு பலத்தை கொடுக்குற அந்த மசில்ஸு, வாக்கிங்கில் நமக்கு யூஸ் ஆகிறது இந்த மசில்ஸு, இது எல்லாமே வெர்டிப்ராவை சுற்றி அட்டாச் ஆகிருக்கு. மேலும் லிகமெண்ட்ஸ், திக்காக இருக்கிற வந்து கெட்டியாக இருக்கிற இந்த லிகமெண்ட்ஸ், இந்த லிகமெண்ட்ஸ் வந்து ஒரு வெர்டிப்ராவையும் தாண்டி மேலே இருந்து கீழே வரைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் சைடிலும் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு டைட்டாக ஒரு பேண்டு மாதிரி பிடிச்சிருக்கும். அடுத்தது டெண்டன்ஸ். இந்த டெண்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா திக்காக இருக்கும். ஒரு மசில் வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து எல்லா மசிலுமே அது இன்னொரு இடத்துல போய் சேரும். அந்த மசில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகி டெண்டான் அப்படிங்கிற பேரில் அது போய் போனோட அட்டாச் ஆகும். இது இல்லாமல் இந்த போனை சுற்றி பிளட் வெசல்ஸும் இருக்கும், இரத்த குழாய்களும் இருக்கும். இரத்த குழாய்கள்னால் ஆர்ட்ரியாகவும் இருக்கலாம், அது வெயினாகவும் இருக்கலாம். நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதும் இருக்கும், கெட்ட ரத்தத்தை இங்கிருந்து எடுத்துகிட்டு மேலே ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் இருக்கும். இந்த நம்ம 3 ஹெட்டிங்கில் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு டைப்ஸு, ஒரு அனாட்டமி, இது எல்லாத்தையும் நம்ம இந்த எபிசோடில் பார்த்தோம். அடுத்த எபிசோடில்
பேக் பெயினை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனுடைய காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த எபிசோட் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதுகு வலி அப்படின்னு வந்துட்டால் நம்மளால் பைக் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, கார் ஓட்டுறப்பும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டணும், அல்லது நடந்து போகிறதும் அதிக தூரத்துக்கு நம்ம செல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்மளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைகளை செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம் என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுங்க, உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. பேக் பெயினை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் இந்த எத்திக்கல் சர்ஜன் இந்த சேனலில் உங்களுக்கு பேக் பெயின் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.